இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நானே நேரடியாக வந்து முதலமைச்சர் இருக்கும் போது துவக்கி வைத்திருக்கிறேன். இந்த ஜல்லிக்கட்டு காளையை எப்படி ஒரு தாய் தன் பெற்ற குழந்தையை வளர்ப்பார்களோ அதுபோல நம்முடைய விவசாய பெருமுடைய மக்கள், வேளாண் பெருமக்கள் இந்த ஜல்லிக்கட்டு காளையை குழந்தையை போல் வளர்க்கின்ற காட்சி நாம் பார்த்திருக்கிறேன். நான் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு போகும்போதும் ஆரம்பித்த விஜயபாஸ்கர் அங்கு அற்புதமான காளைகளை நிறுத்தி வைத்திருப்பார். அப்படி காளைகளை வளர்த்து ஜல்லிக்கட்டு போட்டியிலே நடைபெறுவதற்கு இந்த மாவட்டம் பெயர் பெற்ற மாவட்டம் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே இந்த ஜல்லிக்கட்டு போட்டி அனுமதியோடு நடைபெறுகின்ற இடத்துல அதிமுக அந்த இளைஞர்கள் ஏதாவது காளைகள் தாக்கப்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவருடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அது மட்டுமல்ல, இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்டு பதிவு செய்ய இளைஞர்கள் அவர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு காப்பீடு செய்து கொடுக்கப்படும். காப்பீட்டு தொகை அரசாங்கமே செலுத்தும் பிரிமியத்தை அந்த வீர விளையாட்டு மேலும் பொலிவோடு வலிவோடு அதிமுக ஆட்சியிலே நடத்துவதற்கு இந்த இளைஞர் பட்டாளர்களுக்கு துணை நிற்கும் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைய தினம் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் கூட்டத்தில், திமுக கூட்டத்தில் பேசியிருக்கிறார். தமிழகம் அமைதி பூங்காவா இருக்குதா? பாவம், பொம்மை முதலமைச்சர் தெரிஞ்சா தானே நாட்டை பிட்டி. அந்த காலத்தில் நம்ம சினிமாவெல்லாம் பார்ப்போம். அப்போ அரசர் வீட்டை விட்டே வரமாட்டார். அங்க இருக்கிற தளபதி போய் அரசர்கிட்ட சொல்லுவாங்க. அரசர் கேட்பார், நாட்டில் மக்கள் எப்படி வாழ்கிறார்? ஆகா, அழகாக வாழ்கிறார். இன்றைக்கு மீண்டும் வேளாண் பெருமக்கள்லாம் எப்படி இருப்பான்னு கேட்பார். மாதம் மும்மாரி மழை பெய்கிறது அரசாங்கமே அரசரே சொல்லுவாங்க. அத போல அரசு அதிகாரிகளை கேட்டு அரசு நடத்துகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர். சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குதான். நாடே சந்தி சிரிச்சு கொண்டிருக்குது. சந்தி சிரிக்குது சட்ட ஒழுங்கு. உண்மைதானே? எப்ப எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வாலிபறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தொலைக்காட்சி திறந்தா இந்த செய்தி தான் வெளியே வருது, பத்திரிகை திறந்தா இந்த செய்தி தான் வருது. இதெல்லாம் எதனால் நடக்குது? போதை ஆசாமியால் நடக்குது. கிராமத்திலிருந்து நகரம் வரை சந்து பொந்து மூல முடுக்கு எல்லா இடத்திலும் கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது திமுக ஆட்சியில. எது கிடைக்குதா இல்லையோ, கஞ்சா தாராளமா கிடைக்குது. இந்த கஞ்சா போதை ஆசாமியால் குற்ற நிகழ்வுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில். பலமுறை சட்டமன்றத்திலே இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். ஆனா அந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. இதை தடுத்து நிறுத்த எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஏனென்றால் இந்த கஞ்சா விற்பனைக்கு துணை நிற்பது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான். அப்புறம் எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும்? ஆக இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாத போல நடிக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. உங்களுடைய ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. உண்மைதானே? 2 வயசு சிறுமி கிருஷ்ணகிரியில பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். விளாத்தி குளத்தில் ஒரு மாணவி பாலியல் சீண்டுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தன்னுடைய மகள் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கிறார். மாலை நேரத்திலே காவல்துறை வழக்கு பதிவு செய்கிறார். அடுத்த நாள் காவல்துறையை சந்தித்து காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுக்கிறார். அப்போதும் புகார் எடுக்கல. அவர்களாக மாலையிலே தேடி அவர் படுகொலை செய்யப்பட்டு அந்த உடலை கைப்பற்றுகிறார். அதற்கு பிறகு அங்கு இருக்கின்ற விளாத்தி குளத்து பகுதியில் இருக்கின்ற காவல்துறை வழக்கு பதிவு செய்து, அப்படி என்றால் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்காத என்ன இருக்குது? உண்மைதானே? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு சிவகங்கையில் கோயில் காவலாளி அஜித் குமார் இன்றைக்கு திருட்டு வழக்கு, அவர் மீது திருட்டு வழக்கு பதிவு செஞ்சு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு அவரை படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. வழக்கு பதிவாகியிருக்குது. இதெல்லாம் இந்த ஆட்சியில் நடைபெற்ற கொடுமைகள். அந்த கொடுமைக்கு தீர்வு காண்கின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். தீர்வு காண்பீங்களா?
அப்புறம் நிதி மேலாண்மை சிறப்பா இருக்குதான். வெக்க கடை இல்ல. 5 லட்சம் கோடி கடன். எவ்வளவு கோடி கடன்? நல்லா சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலினுக்கு தெரிக்கிட்டு உரைக்கட்டும். நாட்டில் கடன்காரன் ஆக்கிட்டு ஜம்பமா பேசுறாரு. சிந்திச்சு பாருங்க. இளைஞர்களும் பெரியவர்களும் சிந்திக்க வேண்டும், மாணவர்களும் சிந்திக்க வேண்டும். 5 ஆண்டு காலம் ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் வாங்குவதிலே இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதுதான் ஸ்டாலினுடைய சாதனை. இன்றைக்கு 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்து 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது 4,80,000 கோடி தமிழ்நாட்டினுடைய கடன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறேன். நீங்கள் நிதி மேன்மை சிறப்பா இருக்குதா? கடன் வாங்கி ஆட்சி செய்வதற்கு யார் வேணாலும் செய்யலாம். இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற ராமசாமி, சின்னசாமி, குப்புசாமி கூட கடன் வாங்கி ஆட்சி செய்யலாம்ல. அந்த கடனை யார் திருப்பி செலுத்துவது? இந்த கடனை யார் திருப்பி செலுத்துவது? நாம தாங்க செலுத்த முடியும். திரு ஸ்டாலின் வாங்கிய கடனை மக்கள் தான் திருப்பி செலுத்த வேண்டும். கடன் கொடுத்தவனு சும்மா விடுவானா? நம்ம ஒரு 2 சக்கர வாகனம் வாங்குறோம், 4 சக்கர வாகனம் வாங்குறோம். கடன் ஒரு டியூ கட்டலினா வண்டி தூக்கிட்டு போயிடறான். புதுக்கோட்டையிலே மக்களிடத்திலே எடப்பாடியார் அவர்கள் எழுச்சுரையாற்றினார்.